ஏழையோ பணக்காரரோ எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே உடம்புல ரத்தம் என்ன கலர் தான்? என்ன கலர் உடம்புல ரத்தம்? சிகப்பு கலர். எல்லாருக்குமே உடம்புல ரத்தம் சிகப்பு கலர். அதனால நமக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அதுவும் மாணவர்களாகிய உங்களிலேயே எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. எல்லோருமே சமமான பிள்ளைகள் எங்களுக்கு. சரியா? இன்னொன்னு, பெற்றோரை மதிக்க வேண்டும். உன்னை 10 மாதம் ஈன்றெடுத்த தாயை மதிக்க வேண்டும். உன்னுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்காக உன்னை தோளில் சுமந்து வளர்த்தெடுக்கக்கூடிய தந்தையை மதிக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்க வேண்டும். மூன்றாவது, சோம்பேறித்தனத்தை விட்டு. இன்னைக்கு நாட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனையா போதை மருந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது போதையே தெரியாம சாக்லேட் கூட கொடுக்குறாங்க. அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய எதிர்காலத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாணவர்களை நினைத்து நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம் ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எங்கள் ஆசிரியர்கள் அனைவரினுடைய ஆசிரியர் என்றும் உங்களுக்கு உண்டு. தொடர்ந்து உங்களது பயணிகளை, உன்னுடைய பயணத்தை நாம் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வாழ வந்திருக்கிறோம். பிறந்தது முதல் இறப்பு வரை அந்த காலம் எதுவுமே நம்ம பிறக்கும் போது எதையுமே கொண்டு வரல, இறக்கும் போது எதை ஏற்றிட்டு போறது. இடைப்பட்ட காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக அனுசரித்து விட்டுக் கொடுத்து சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா மறுபடியும் அப்படி தள்ளி வச்சிடாம ஒருவருக்கு ஒருவர் அன்பா சண்டை போட்டுக்கிறீங்க, நல்ல காலாக உதவி கட்டி பிடித்து சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும். நட்பை போல உன்னதமான உணர்வு எதுவுமே கிடையாது. சரியா? அதனால நீங்க என்னென்ன செய்யணும்? நம்முடைய நாட்டை நேசிக்க வேண்டும். நம்முடைய இருக்கக்கூடிய பிளவுகளை மறந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை கடைபிடிக்க வேண்டும். பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களது சொற்பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக உங்களுடைய வாழ்க்கை பாதையை நடத்திக் கொள்ள வேண்டும். சரியா? செய்றீங்களா? செய்ய முடியுமா? அனைவரும் சுதந்திர